Yeah, welcome to Dubai. This is Martin West. நேற்று நம்ம அதிதி இன்சூரன்ஸை பற்றி அதாவது அதிதி இன்சூரன்ஸ் ஃபார் ஃப்ரம் நாராயணா ஹிருதாலயா பற்றி பேசுகிறோம்ல. நிறைய பேர் நேற்று ஆஃபீஸ்க்கெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன் மாதிரி அது எப்படி என்னன்னு. ஒன்றும் இல்லை, அது நிறைய பிளான் உள்ள தான் பார்க்குறோம். இது ஜஸ்ட் ஒரு நியூஸை தான் நான் சொல்கிறேன். எப்போதும் வந்து டியூ டிலிஜென்ஸ்ங்கிறது கட்டாயம் பண்ணணும். பட் தேவி சக்தியோட ப்ராடக்ட்டு ஏமாத்திர மாட்டாங்க, அது ஒண்ணுதான். ஏன்னா ஒரு ஒரு சோஷியோ ஆண்டர்பிரனர். ஒன் திங் வந்து அவங்க சர்ஜரிஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஓகே, அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல பெருசா கிடையாது. அதனாலதான் அவங்க வந்து 1 crore ஃபார் சர்ஜரிஸ் வச்சிருக்காங்க, 5 lakhs ஃபார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வச்சிருக்காங்க. நம்ம காமனா இப்ப நமக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு ஏதாவது குட்டி குட்டி விஷயங்கள் போய் வந்து ஒரு படுக்கிறோம்னா அது கஷ்டம். அது அது அதுக்கு அவங்க பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல. அவங்க வந்து அவங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் தான் பாக்குறாங்க. அதாவது பெரிய லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், பைபாஸ் சர்ஜரி, இல்ல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அந்த மாதிரி வந்து கிட்னி, இதுதானே ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. இந்த மாதிரி வரும்போது தானே வந்து சம்பாதிச்சு வச்ச வெல்த் காண போயிடுது. ஸோ அதை தான் வந்து தே ஆர் ஃபோக்கஸ். அதனால வந்து ஒரு டாப் அப் பிளானா இதை யோசிக்கிறதுல தப்பு இல்லை. பட் இன்னும் நிறைய கையில எதுவுமே டாக்குமெண்ட்ஸ் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நேற்று ஒரு நண்பர் வந்து ஒன்று அனுப்பிச்சு விட்டுருந்தாரு எனக்கு வாட்ஸ்அப்ல. அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில 1977, எஸ் 1977ல 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு வந்து 1600 கோடி, எவ்வளோ 1600 crores. அது வந்து அவருக்கு யாரும் அதை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஓகே, ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கு. அதுக்கப்புறம் போனஸ் 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 போனஸ்ன்னு கொடுத்து 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 இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 6,40,000 ஷேர்ஸ் இருக்கும். 2,500 ரூபா போட்டு இட்ஸ் அரௌண்ட் வந்து 1,600 crores அப்படிங்கிறத அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இவ்வளவு பெரிய ஆளா இருக்கும். நான் அதுக்கு அவருக்கு பதில் சொல்லியிருந்தேன். ஸோ வாட்னு கேட்டேன். இல்ல இல்ல, இது பெரிய விஷயம் இல்லைங்க, எல்லாமே பெரிய விஷயம் தாங்க. எத்தனை பேர் 1977லேருந்து 2024 வரைக்கும் விற்காம வச்சிருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச முகேஷ் அம்பானியை தவிர யாரும் இருக்காது. த ப்ராப்ளம் இஸ் பேஷன்ஸ். அவர் அதான் என்கிட்ட சொன்னார். இல்ல, பேஷன்ஸ் இருந்தா வச்சுக்கலாம். ஏங்க சத்தியம் கம்ப்யூட்டர்ஸை வச்சுக்க வேண்டியதானே, அது 0க்கு இருக்குமே ஒரு நாள் அப்படின்னு. நான் சும்மா நானும் எப்படி சொல்றது, ஒரு புள்ளி தான் அவரை நான் பண்ணேன். இன்ஃபேக்ட் அதான் அவர்கிட்ட சொன்னேன், பாருங்க, நாட் லைக் வந்து வாங்கி போட்டுட்டு தூங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. லாங் டேர்முக்கு அதை வச்சுக்கணும், எந்த சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்துல எவ்ரி குவார்ட்டர் அதோடைய ப்ராக்ரஸை பார்க்கணும். இந்த குவார்டர்லி ரிசல்ட் இருக்குல்ல, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். நம்ம எப்படி ஸ்கூல்ல படிக்கும் போது எவ்ரி மந்த் டெஸ்ட் வச்சு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு கொடுப்பாங்க, வீட்டுல போய் அப்பா அம்மாட்ட சைன் வாங்குவாங்க. அவங்க அந்த மாதிரி ரிப்போர்ட் கார்டை சில அப்பா அம்மா ரிப்போர்ட் கார்டை பார்த்து என்னன்னு பார்த்துட்டு சைன் பண்ணுவாங்க. சில அப்பா அம்மா அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. இதுல இன்வெஸ்டார் எப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குவோம், எதுவுமே கண்டுக்க மாட்டோம். யாராவது ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அப்படிலாம் கிடையாதுங்க. ஸ்டாக்கை வாங்கிட்டீங்கன்னா அதை லாங் டேர்முக்கு நீங்க வச்சுக்கணும். லாங் டேர்முக்கு அந்த ஸ்டாக்கை வச்சுக்கணும்னா நமக்கு முதல் அதை பத்தியே நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் வந்து எங்க கொடுப்போம்னா, பேசிக் நாலேஜ் எல்லாம் நீங்க உள்ள போகக்கூடாது. அது என்ன பிசினஸ் பண்ணுது, காம்படிட்டிவ் யாரு, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ன, அது டியூரபிலிட்டி இருக்கா, இதெல்லாம் எவ்ரி குவார்டர்லி கொடுக்குற அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் அது வருது பார்த்தீங்களா, குவார்டர்லி ப்ராஃபிட் லாஸ், அதை ரீட் பண்ண தெரியணுங்க. நம்ம ரீட் பண்ணணும். அது ஒரு ஆர்ட். அதை ரீட் பண்ணி அவங்களோட கமெண்ட்ரிஸ், போன குவார்டர்ல என்ன சொன்னாங்க, அது இந்த குவார்டர்ல செஞ்சிருக்காங்களா, நடந்திருக்கா, இல்ல பொய் சொல்றாங்களா, திஸ் ஹேஸ் பீன் டன். இதை ஒவ்வொரு முறையும் நம்ம செய்யும் போதுதான் இந்த 1,00,000 கோடியோ 16,000 கோடி 50,000 கோடி இதெல்லாம் மார்க்கெட்ல இருக்கு. மார்க்கெட்ல பணம் பண்ணிடலாம், சந்தேகமே கிடையாது. ஆனா பணம் யாரு பண்ண மாட்டானா, நம்ம தான் பண்ண மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். யாராவது டிப்ஸ் கொடுக்குறாங்களா, அதை வாங்கிட்டு போய் உட்காந்து அதை வாங்குவோம், இதை வாங்குவோம். திஸ் இஸ் நாட் மார்க்கெட். நீங்க நினைக்கிற மாதிரி மார்க்கெட் அள்ளி அள்ளி பணம்லாம் கொடுப்போம். நமக்கு நாலேஜ் இருக்கும். borrowed knowledge won't help you. அதனாலதான் நான் சொல்லிடுவேன், நமக்கு நாலேஜ் இல்லைன்னா leave it to the professional. அவங்கள்ட்ட விட்டுட்டு போயிடுங்க.
நான் பணம் பண்ற இடம் 2% வாங்கிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் பணம் பண்ணி கொடுக்குறான் எடுத்துக்கிட்டு. அதுலயே நமக்கு பெருமை கிடையாது. நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஏடிஎம் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு ஒரு புல் மார்க்கெட், அதுல புல் மார்க்கெட் கிட்டத்தட்ட 6 7 வருஷமா புல் மார்க்கெட். ஏதோ போட்ட பணம் ஏதோ நல்ல விதமா வந்துருக்கு, அதனால அதை எடுத்து ஒரு சொத்து வாங்குறது. தட்ஸ் நாட் லைக். அதை விட இது பெரிய சொத்து. அதனால இதெல்லாம் கேட்கறதுக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இருக்கிற அந்த விஷயங்கள், எஸ்பெஷலி நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு பார்த்தீங்களா, அது வேணும். அப்புறம் இதுக்கான வந்து பேசிக் நாலேஜ் வேணுங்க. அது இருந்தா 1500 கோடி இல்லைங்க, 15,000 கோடி இல்லை, 1,00,000 கோடி கூட சம்பாதிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்வெஸ்ட்மெண்ட்